கைலாயத்துல சிவபெருமான் இருந்தப்போ அங்க ஒரு எரும மாடு வந்துச்சு. மனுஷங்க எங்களை மதிக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் சூடு சொரணை இல்லாத எருமை போல நிக்கிறியே, எதுக்கு எடுத்தாலும் திட்டுறதுக்கு எங்களையும் எங்க இனத்தையும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. பசுவை போல நாங்களும் மதிக்கப்படணும். அவங்க கொடுக்கறத போலதான் நாங்களும் பால் தயிர் எல்லாமே தரோம். ஆனாலும் கூட அவங்களுக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்கு, எங்களுக்கு அந்த மதிப்பே கிடையாதா அப்படின்னு கேக்குது. அதுக்கு சிவபெருமான், சரி உன்னோட கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன். ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். முதல்ல நீங்களும் உங்க இனத்தாரும் சேத்துல புரள்றத நிறுத்தணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த எருமை, அதெல்லாம் முடியாது, மனுஷங்க மதிக்கணும்ன்றதுக்காக எங்க சந்தோஷத்தெல்லாம் எங்களால விட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து கேட்டிருந்த பார்வதி, எருமையார் கேட்டதுல தவறு என்ன இருக்கு, அவரு கேட்டதை நீங்க ஏன் கொடுக்கலன்னு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈசன் சொல்றாரு, சாதிக்கணும்னா ஏதாச்சும் ஒண்ணு தியாகம் பண்ணி தான் ஆகணும், அதுதான் விதி. ஆனா அந்த தியாகத்தை செய்ய அந்த எருமைக்கு மனசு இல்ல, அதனாலதான் அது சாதாரணமாவே வாழுது. அதுவும் கரெக்ட் தானே. நம்ம லைஃப்ல ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளால நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும்.